ஐயா ஐயா ஐயா. அடடே, காமாட்சி அம்மாவா? வாங்க 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 வாங்க. வரமா வரமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாயி. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி. கல்பனா, கல்பனா இங்க வா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யார் வேதவள்ளி? காமாட்சி அம்மா. வா வா. வாங்க வாங்க. ஆமா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாயி. இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ராசாத்தி. லட்சுமிண்ணே, எப்படி இருக்கிறீங்க? வாங்க ரபி, வாங்க. ஐயா ராத்திரி போன் பண்ணி இளையவனுக்கு கல்யாணம் உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. ராத்திரியோட ராத்திரியா உடனே புறப்பட்டு படுத்துக்கிட்டே வர்ற பஸ்ஸை பிடிச்சி அவசரமா மெட்ராஸ் Sleeper bus. வந்தோம். அப்புறம் நம்ம வீட்டை கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தம்பி. ஏப்பா நடராசு, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கேண்ணே. ஆமா, பொண்ணு எங்க பாத்திருக்கீங்க? உள்ளூரா வெளியூரா? உள்ளூரும் இல்ல வெளியூரும் இல்ல, பொண்ணு நம்ம ஊரு தான். என்னது, பொண்ணு நம்ம ஊரா? என்ன சொல்றீங்க? சோழவந்தான் ஊர் பொண்ணைய கட்ட போறீங்க? ஆமா காமாட்சி அம்மா, நம்ம ஊருக்கு வந்த இடத்துல நடராஜ் ஒரு பொண்ணை பார்த்து பழகி இருக்கான். அவளை ரொம்ப பிடிச்சு போய் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். மாமாவும் சம்மதம் சொல்லிட்டாரு. அடியாத்தி, ஊருக்கு வந்த இடத்துல இம்மட்டு பெரிய விஷயமா நடந்திருக்கு. எங்களுக்கு தெரியாம போச்சே. ஏன் தம்பி, யார் வீட்டுல சம்பந்தம் பேசிருக்கீங்க? சொல்லுங்கத்தா, யார் வீட்டுல சம்பந்தம் பேசிருக்கீங்க? உள்ளூர்னா எனக்கு தெரியாமையா இருக்கும். கோட்டை பெருமாள் இருக்காருல்ல, ஆ, அவரோட பொண்ணு அனிதாவை தான் கல்யாணம் பண்றதா பேசி முடிச்சிருக்கோம். என்னத்தா சொல்றீங்க? கோட்டை பெருமாள் வீட்டுல சம்பந்தம் பேசிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஏன்? இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரியுமா? மாமாவுக்கு தெரியுமே, அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அவர்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னாரு. ஆத்தா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தா. இந்த கல்யாணம் வேண்டாம் தா. இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டுங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உங்க காலில் வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன். அந்த கோட்டை பெருமாள் குடும்பத்தோட சம்பந்தம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அண்ணே, என்ன நீங்க வயசுல பெரியவர் இப்படி அபசகனமா பேசாதீங்கண்ணே. தம்பி, அந்த கோட்டை பெருமாளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல இருந்து அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணே, தெரியும்ண்ணே. அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் மறந்து அப்பா இப்ப ஒத்துருக்காரு. ஆனா அவர் முன்ன மாதிரி கிடையாது. அவரே மனசு மாறி உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. தம்பி, என்ன பேச்சு பேசுறீங்க? பாம்பு செத்ததுக்கு அப்புறமும் பல்லுல விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டை பெருமாளாவது திருந்துறதாவது. ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன். தம்பி, இந்த கல்யாணம் வேண்டாம், உடனே நிப்பாட்டுங்க. ஆனா ஏற்கனவே இங்க நிறைய குழப்பம் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்களும் குட்டையை குழப்பாதீங்க. தம்பி, அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. நடந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் அருவாளை தூக்கிட்டு போயிருவீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வேணுமா வேணாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. கோட்டை பெருமாளுடைய அண்ணன் தங்கமணின்னு ஒருத்தன் நம்ம ஊர்ல இருந்தான். அமைதியா இருங்க ஐயா. எப்படியா அமைதியா இருக்க சொல்றீங்க? மலைச்சாமி, சில உண்மைகள் குடும்பத்துல பெரியவங்களோடயே இருக்கணும். சின்னவங்களுக்கு தெரிஞ்சா குடும்ப அமைதியே கட்டுரும். அதனால சில உண்மைகளை இவங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்களும் சொல்லாதீங்க. ஐயா, எப்படியா அமைதியா இருக்கிறது? மனசு பதறுதுங்கய்யா. புரியுது புரியுது. எனக்காக தயவு செய்து பொறுமையா இருங்க. காரணம் எல்லாம் நான் இப்படி சொல்ல மாட்டேன். புரியுதுல்ல? வேதவல்லி, மாமா, இவங்க 2 பேரையும் உள்ளார கூட்டிட்டு போமா. ஐயா, நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்துமா இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சம்மதம் சொல்ல உங்களுக்கு எப்படியா மனசு வந்துச்சு? இதை பாருங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்தா இங்க இருங்க. இல்லைன்னா மூட்டை முடிச்ச கட்டிட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க. நட்ராஜ், யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுறேன்? நான் அழைச்சு கல்யாணத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க.
அவங்க கிட்ட இப்படியா பேசுறது? அப்பா இல்லப்பா அவரு படிச்ச மாதிரியா பேசுற நீ? மன்னிப்பு கேட்றா. பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு உங்க நன்மைகள் பண்ணிட்டு வராங்க. அவங்கள வெளியே போக சொல்ற? அவங்கள வெளியே போக சொல்றது உங்க அப்பாவையே வீட்டு விட்டு வெளியே போட்டு சொல்ற மாதிரிடா. மன்னிப்பு கேட்க போறியா இல்லையப்போ? சாரிண்ணா. இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம் மலைச்சாமி. வேதவல்லி கூட்டிகிட்டு போமா. ஐயா மலைச்சாமி, நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பத்தி மேல பேச வேண்டாம், போங்க. சரிங்க ஐயா. கொடுங்க. ராஜகோபால் சார். ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வாப்பா. ஓகே சார். சொல்லுங்க சார். வாப்பா. நான் நம்ம நடராஜ கல்யாணத்துக்கு தாலி வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். அது தவிர கல்யாணத்துக்கு நிறைய வேலை இருக்குப்பா, இன்விடேஷன் கொடுக்கறது அது இதுன்னு. அதனால நான் இப்ப போனேன்னா இன்னைக்கு போற வரமாட்டேன். இன்னைக்கு என்ன என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு காலையில பாத்துக்கலாம். ஓகே? சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ கல்பனா, மாமா சொல்லுங்க. நான் இப்போ கடை விட்டு கிளம்பிட்டே இருக்கிறேன். நாம இப்போ தாலி வாங்க போகணும்ல, எல்லாம் ரெடியா இருக்க? சரிங்க மாமா, நீங்க வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே, வச்சிரு. ஹலோ மாமா, நாங்க கிளம்பி ரெடியா இருக்கோம், நீங்க வரீங்களா? இல்லம்மா, நீங்க போயிட்டு வந்திருக்க, நான் வரல. என்ன மாமா சொல்றீங்க? என்னாச்சு? அது அவசரமா ஒரு கஸ்டமரை பார்க்க வேண்டியிருக்குது, அதுக்காக தான். நீங்க போயிட்டு வந்துருங்க, நான் ராஜகோபால கடைக்கு அனுப்புறேன். அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். சரியா? ம், சரிங்க மாமா. சரி, வச்சிருமா வச்சிருமா. ஐயோ, என் புள்ள மேல வண்டி ஏத்தி கொல்ல பாத்திருக்கீங்களே. உன் குடும்பம் நல்லாவே இருக்காது, நாசமா போயிடும். நீ எல்லாம் விளக்குவியா? நாசமா போயிடுவேன். மாமா, எப்ப வந்தீங்க மாமா? இப்பதான். ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. மாமா, தாலி எடுத்துட்டு வந்துட்டோம், பூஜை அறையில பூஜை பண்ண வச்சிருக்கோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். மாமா, உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. என்ன மாமா பிரச்சனை? சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, தாலி வாங்குறதுக்காக நான் கார்ல வேகமா வந்துகிட்டு இருந்தேன். அப்போ இப்ப அந்த பையனுக்கு எப்படி மாமா இருக்கு? ஒன்றும் பெருசா இல்லம்மா. கார் இடிச்ச வேகத்துல பாவம் அந்த அதிர்ச்சியில மயக்கமாயிட்டான். அப்புறம் அவங்க வீட்டு ஜனங்க கிட்ட நான் எல்லா செலவையும் பாத்துக்கிறேம்மா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுதான் மனசு கொஞ்சம் வேதனையா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா, நான் போய் தூங்குறேன். மாமா, சாப்பிடல? வேணாம்மா, எனக்கு பசி இல்லை. என்ன இது? முதல்ல தாலி வாங்க போன அன்னைக்கு இப்படி அபசகுணமா நடந்துருச்சு. மாமா வர அப்செட்டா இருக்காரு. என்ன நடக்க போதோ தெரியலையே. கல்பனா என்ன யோசிச்சுட்டு இருக்கா? கல்பனா, ஏ
கல்பனா. சொல்லு வேதவல்லி. என்ன தூங்க போலியா? இந்த நேரத்துல உட்கார்ந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல வேதவல்லி. ஏய், என்னாச்சு? மனசு சரியில்லை வேதவல்லி. மனசு சரியில்லையா? என்னாச்சு? இந்த கல்யாண விஷயத்துல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு வேதவல்லி. கல்யாணத்துல என்ன குழப்பம்? சொல்லு கல்பனா, என்ன குழப்பம் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல வேதவல்லி. அனிதாவோட ராசியால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. தாலி வாங்க போன அன்னைக்கே எப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு பார்த்தல. இதையும் மீறி நடராஜுக்கும் அனிதாக்கும் கல்யாணம் நடந்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேதவல்லி. என்ன பேசுற நீ? நடந்த விஷயத்துக்கும் அனிதாவோட ராசிக்கும் என்ன சம்பந்தம்? இதுல அனிதாவோட ராசியை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு கல்பனா? இல்ல வேதவல்லி, பொதுவாவே இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறப்போ இப்படி ஏதாவது சம்பவம் நடந்தா அது பொண்ணோட ராசி. போதும் கல்பனா, ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. என் கல்யாணத்து அன்னைக்கு எனக்கு தாலி கட்ட வேண்டியவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து என்னை எவ்வளவு அபாண்டமா பேசினாங்க. கல்யாண மேடையில உட்கார்ந்ததுமே மாப்பிள்ளைய முழுங்கிட்டா, போற இடம் விளங்குமோ விளங்காதோ, ராசி இல்லாதவன் அது இதுன்னு எவ்வளவு பேசினாங்க. இப்ப நான் கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால இந்த குடும்பம் அப்படி மோசமா போயிடுச்சா? எல்லாரும் நல்லதானே இருக்கும், சந்தோஷமா தானே இருக்கும். வீணா ஒரு பொண்ணு மேல பழி போடுறதுக்காக ராசி நேரம் காலம்னு பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு கல்பனா. 10 பேரு ஒன்னா கூடுற இடத்துல சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்கதான் செய்யும். அதுக்கு போய் வீணா கல்யாண பொண்ணு மேல பழி போடுறத விட்டுட்டு கல்யாணத்தை எப்படி நல்லபடியா நடத்துறதுன்னு யோசிப்போம். இன்னும் நான் சொல்றது உனக்கு புரியலையா? இல்ல வேதவல்லி, நான் பண்ணது தப்புதான். நானும் சராசரி பொண்ணு மாதிரி தப்பா யோசிச்சுட்டேன். நீ சொல்றது சரிதான். அனிதாவும் நடராஜும் கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்புவோம். என்ன மன்னிச்சிரு வேதவல்லி. மன்னிக்கிறதெல்லாம் விடு. நீ முதல்ல இப்படி தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில கல்யாணம் இருக்குப்பா. எல்லா வேலையும் நீயும் நானும் தான் செய்யணும், தெரியும்ல? அப்ப போய் படுத்து தூங்கு. காலையில பேசிக்கலாம். குட் நைட். எல்லாரும் மாதிரி நாமளும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு யோசிச்சிட்டோமே. இனிமே அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. அனிதாவால இந்த வீடு நல்லா இருக்கும்னு நாம நம்புவோம். சீப் இருந்தா கூட பாடுறவன மாப்பிள்ள நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சீப்பு கேட்டுனே இருக்கிறான். நடக்கட்டும்டா நடக்கட்டும். அவன் மாப்பிள்ளடா, அவனோட தர்பார் இன்னைக்கு மட்டும் தான் நடக்கும். அதேதான் மாப்பிள்ள, இன்னைக்கு நடராஜோட சிகை அலங்காரத்தையும் உடை அலங்காரத்தையும் நானே பாத்துக்கிறேன். அலங்காரம் பண்றேன்னு உன்ன மாதிரி அலங்கோலம் பண்ணி வச்சுட்டாரு. என்ன காமெடியா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. டேய் நடராஜ், நீ வாடா. இவனெல்லாம் நம்பி போலாமா? நல்லா கேட்டடா. வா. அண்ணனுக்கே நான் தான் மேக்கப் பண்ணேன். வேற யாரை விட்டது? போ. ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்களா? எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் என்னங்கான? ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன்னு சொன்னாரு. வந்துருவாரு மாமா. பாடுற இவன சொந்த தம்பியோட கல்யாணம். யாரோ கல்யாணம் மாதிரி மெதுவா ஆடி அசைஞ்சிட்டு வருவான் போல இருக்கு. அது இல்ல மாமா, இது கடைசி நிமிஷத்துல ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம். நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேத்து ராத்திரியே பாம்பேல இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா டிராபிக்ல மாட்டிக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாராம். இப்ப மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் பிடிச்சு வந்துடுறேன்னு சொன்னாரு. வந்துருவாரு மாமா. நீ தான் சொல்ற, இன்னும் காணோம் அவனை. தாலி கட்டினப்பறம் வந்து நிக்க போறான், இங்கேயும் டிராபிக்ல மாட்டிக்கிட்டே சொல்ல போறேன். என்ன பண்றது? அவனு போன் போட்டு எங்க இருக்கான்னு. மகனே வா வா, மாப்பிள்ளை ரெடி. நல்லா இருக்கு. ஐயா, தம்பி வந்துட்டார் போல இருக்கு.
பொண்டாட்டி அடிச்சுட்டு வரான் பாரு. ஒரு வாரத்துல பையன் எப்படி உருமாறிட்டான் பத்தியா? என்ன நாகராஜ் எப்படி இருக்க? வாண்ணே வா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துருக்கிறேன். நடராஜ் அண்ணா. என்ன மாப்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. அப்பா சாரிப்பா, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். சாரி வீட்டை சொல்லு. என்னங்க இவ்ளோ லேட்டாவா வருவீங்க? நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே தானே இருந்தேன். அப்புறம் என்ன? ஒரு வாரம் நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டான். அதான் இப்போ வந்துட்டேன்ல, இனிமே என்ன பிரச்சனை? சரி சரி, இப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, வாங்க எல்லாரும் போலாம். மச்சி, இந்த சீன் பூரா உனக்கு இந்த டைலாக் மட்டும் நான் ரிப்பீட் பண்ணேரு. சரி மாப்ள. பா பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களாப்பா? அப்பவே வந்தாச்சு, உனக்காக தான் வெயிட்டிங். வா 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 சரி, வாங்க. வாடா. எல்லாரும் வாங்க. வாங்க 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 சம்பந்தி வாங்க. வணக்கம் சம்பந்தி, வாங்க. இவன் தான் மூத்த பையன் சுந்தரராஜன். காலையில தான் அப்படியா வந்தான். மாப்ள? வணக்கம். போங்க போங்க, வாங்க, உள்ள வாங்க. போங்க. சரிப்பா. வாடா வாடா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கும் சம்பந்தி. ஐயா, என் மூத்த மருமக இருக்க இல்லையா, கல்பனா, அவங்களோட அப்பா. அப்படியா? வணக்கம். வணக்கம். என்ன சம்மந்தி, மூணாவது பையன் கல்யாணத்தை தடபடதா பண்ணுவீங்கன்னு பார்த்தா சிம்பிளா கோயில்ல வச்சு முடிச்சிட்டீங்க. நியாயமான கேள்விதான். அது திடீர் நிச்சயமாச்சு இல்ல, அதனாலதான் இந்த ஏற்பாடு. எங்க நடந்தா என்ன, குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே. சரியான பேச்சு. ஏங்க நீங்க பேசிட்டு இருங்க, அதோ வந்துடுறேன். போயிட்டு கல்பனா, அம்மா அம்மா மேல இருக்க கோவம் இன்னும் தீரலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பின்ன ஒரு போன் இல்ல, வீட்டுக்கு வர்றது இல்ல, அப்ப அம்மா மறந்துட்டேன்னு தானே அர்த்தம்? மா உன்னை போய் மறப்பேனா? உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ணணும் தான் நான் ஃபோன் பண்ணாம இருந்தேன். ஆமா, இந்த கர்ப்பமா இருக்கிற நாடகம் இன்னும் போயிட்டு தான் இருக்கா? அம்மா கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? நீயே என்ன மாட்டி விட்டுருவ போல இருக்கு. அப்போ நீ இன்னும் மாட்டலையா? அம்மா இல்லடி, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மாட்டி தானே ஆகணும், அதான் கேட்டேன். இவ்ளோ நாள் நீ இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கேன்னா அதுவே பெரிய விஷயம். அதனால வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. தேவையில்லாம பேசி என்னை இப்ப டென்ஷன் பண்ணாத. சரி, நான் வாயை திறக்கல. வாங்க பாட்டியம்மா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஐயா, ரெண்டாவது மருமக வேதவல்லி இருக்கிறாங்க, அது அவங்களோட தாயாரு. வணக்கம்மா. வணக்கங்க. இது அவங்க பாட்டி. வணக்கம்மா. வணக்கம். தங்கச்சி பொண்ணுது. வணக்கம். பரமுங்கம்மா. அவரு 10 நாளுக்கு முன்னாடியே நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற சேவா சங்கம் மூலமா காசி ஹரித்வார்னு யாத்திரை போயிட்டாருன்னே. ஓஹோ. அவருக்கு தகவல் சொல்ல முடியல, ஆனா அவரால கல்யாணத்துக்கு வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இல்லாம இருக்குமா, நீங்கெல்லாம் வந்துட்டீங்களே, அதுவே சந்தோஷம். என்ன வாயாடி பொண்ணு, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா. சரி, உள்ள போய் உட்காருங்க. வாங்க. நானே எதிர்பார்க்கவே இல்ல. அக்கா, அமிர்தா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா, வேதா, பாட்டி எப்படிமா இருக்க? வேடா நீ பேசிட்டு இரு, நான் அனிதா கூட இருக்கேன். வேதவள்ளி, அம்மா பாட்டி எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க நல்லா இருக்கோம்மா. அம்மா என்னாச்சு? நீ நல்லா இருக்கல்லம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. போதுமா? அது போதுமா எனக்கு? सर्वदेवापितापतिः देवीं वाचवर्णयन्त देवाः तां विश्वरूपा पशवो भवन्ति तानो मन्त्रेषु गूर्जं जन मापले अழிச்சுன்னு வாங்க. महागणपतये नमः स्वाहा. एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि उकर्वो. एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம். போய் பொண்ணை அழிச்சுட்டு வந்துருங்க. ब्रह्मणस्पद
श्रीदसादनं स्वाहा महागणाधिपतये नमो இப்போ नमः சந்தோஷமா உனக்கு? एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा महागणपतये तन्नमः त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुच्यमामृतात् அம்மா திருமங்கலத்தை எடுத்து வைங்க. முன்னாடியே வச்சிருக்கேன், பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. பாக்ஸ்லயா? ஆமா. அம்மாடி இந்த பாக்ஸ்லயா சொன்ன? அதுல தான். இல்லையம்மா.